வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டாட்டோட அளவு தான். முக்கியமாக வந்து இந்த டாட்ன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நிறைய நண்பர்கள், நம்ம அண்ணன்மாருங்க, நிறைய நண்பர்கள் வந்து சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங்கில் வந்து நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. எல்லாருமே நிறைய ஷேர் பண்ணுறாங்க. இதில் இந்த டாட்டோடைய கணக்கு வந்து என்ன, எப்படி ஷேர் பண்ணுறாங்க நானும் நிறைய பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோட நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு வந்து எடுக்காமையே நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு ப்ளஸ் இதுக்கு கீழே வர அளவு அண்டர் பஸ்டோட ஹைட்டு, இந்த அண்டர் பஸ்ட் வந்து இருக்கு இல்லையா, அப்போ நிப்பிள் பாயிண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு கீழே வர அளவு யோக்கு வரைக்கும் இந்த ரெண்டு அளவு வந்து ஒரு கணக்கீடுகள் போடுறாங்க. எப்படி கணக்கீடு போடுறாங்கன்னா, இந்த நடுப்பாடியோட மிடில் செஸ்டோடைய சுற்றளவு, மிடில் பாடியோட சுற்றளவில் 4ஆ டிவைட் பண்ணி இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டும் 3ஆ டிவைட் பண்ணி இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே வர ஹைட்டும் வைக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது எல்லா அளவுக்கும் அது பொருந்துமா அப்படின்னா அது வந்து பொருந்தலை. ஏன்னா நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நானும் அதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தா வருதா அப்படின்னு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு மட்டும் எடுத்துருவோம். ஏன்னா நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு வந்து நம்ம மேலோட்டமாக எடுக்க முடியும். அவங்க சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, சாரி கட்டியிருந்தாலும் சரி, அந்த ஒரு இந்த ஷேப் அப்படி திரும்புகிற இடம், டவுன் ஆகிற இடம், அந்த மேல் வரைக்கும் இங்கேருந்து இப்படி வந்து கரெக்டாக நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு நம்ம எடுத்துட முடியும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா பாருங்க, இப்படி ஷோல்டரில் இந்த ஷோல்டருடைய சென்டரில் வச்சு இந்த இப்படி ஃப்ரண்ட்டில் இறங்காமல் பேக்கில் இறங்காமல் கரெக்டாக சென்டரில் வச்சு அப்படியே இப்படி கரெக்டாக அப்படி கொண்டு வந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் மடியிற இடம் இருக்குது பாருங்க, இப்படி வச்சு மடியிற இடம். இது நீங்கள் சாரியாக அவங்க போட்டிருந்தாலும் சரி, துப்பட்டா போட்டு சுடிதார் போட்டு துப்பட்டா போட்டிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே நமக்கு இந்த மாதிரி இப்படி திருப்பும் பொழுது அந்த திரும்புற இடம் தெரிஞ்சிடும். அந்த திரும்புற இடத்துல எவ்வளோ வருது, இதில் வந்து 9 இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு, என்கிட்ட இருக்கிற அளவு நான் 9 தான் எனக்கு வந்திருக்கு. சிலருக்கு 9 வரும், 10 வரும், 10 வரும், ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ இந்த திரும்புற இடத்த மட்டும் எடுத்துட்டு அந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் மட்டும் எழுதி வச்சுட்டு ப்ளஸ் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம கணக்கீடு போட்டுக்கலாம். அதை எப்படி கணக்கீடு போடலாம், அதுக்கு என்னென்ன அளவு தேவை அப்படிங்கிறதையும், அதை எப்படி கணக்கீடு போடுறோம், இந்த அளவு எப்படி வைக்கிறோம், நம்ம 3ஆ பிரிச்சதாலும் 4ஆ பிரிச்சா என்ன மாறுபடுது அப்படிங்கிறத நான் என் கையில் இருக்கிற அளவை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதன்படி நம்ம வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதும் நீங்கள் ட்ரை பண்ணி அது நல்லா வர்றதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்க மெத்தட் வந்து, நான் பண்ணுற மெத்தட் வந்து எல்லாருக்குமே செட் ஆகுது. 100க்கு 99.99% கம்ப்ளைண்ட்டே வரல. இந்த கப் ஷேப்பில் கம்ப்ளைண்ட்டே வரல. அப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அது எந்த மெத்தடுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இப்போ நான் இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு இந்த கஸ்டமருக்கு நான் ஏன்னா சில கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமருக்கு நம்ம இந்த பேட்டர்ன் எடுத்து வச்சிருவோம், தொடர்ந்து நம்ம திரும்ப திரும்ப தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் பாருங்களேன், இவங்களுக்கு மேல்பாடி அளவு, நடுப்பாடி அளவு, மேல்பாடி அளவு இல்லை, மிடில் செஸ்டோட அளவு 33 எடுத்த அளவு ப்ளஸ் 1 நம்ம வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது, கணக்கோட வச்சு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனால் எடுத்த அளவு இது, எடுத்த அளவு 33. இப்போ நான் 33 வந்து நான் 3ஆ டிவைட் பண்ணாலும் 4ஆ டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ 4ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, 4ஆ டிவைட் பண்ணால் 8.25 வரும். ஓகேவா? 4ஆ டிவைட் பண்ணி தான் இந்த ஹைட்டு, இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்டர் நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம், அபெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டு. இந்த பாயிண்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8.25 வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 33 பாடி வரும் பொழுது, மிடில் செஸ்ட் 33 வரும் பொழுது இதை 3ஆ அதை வந்து 4ஆ டிவைட் பண்ணி இந்த ஹைட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எடுத்த அளவு 9 வந்துச்சு, 8.25 தான் வரும். அப்படி வச்சா 8.25, 3/4 இன்ச்சு மேலே ஏறிடும். ஓகேவா? இந்த நிப்பிள் பாயிண்ட் அளவு 3/4 இன்ச்சு மேலே ஏறிடும். இவங்களுக்கு நான் வந்து 9.25 வைக்கலாம், வைக்கிறதா கூட. இது வந்து கொஞ்சம் வயசு சின்ன பொண்ணு தான் அவங்க, அதனால கொஞ்சம் மேலே இருந்தால் பரவாயில்ல, அவங்க தூக்கி போட்டுக்கிட்டு சொல்லி சுடிதார் போட்டு வந்திருந்தாங்க, அது பரவாயில்லன்னு சொல்லி நான் 9 வச்சிருக்கேன். ஓகேவா? 9.25 இவங்களுக்கு வந்திருக்கு 9. ஆனால் நம்ம படம் நீங்கள் நம்ம கணக்கு போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மிடில் செஸ்டோடைய சுற்றளவை வந்து நம்ம கணக்கு போட்டு 4ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 33க்கு 8.25 தான் வருது. அப்போ மேலே ஏறிடும். ஓகேவா? ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு நம்ம இதுக்கு கீழே வர்ற அளவு, இதுக்கு கீழே வர அளவுனா, இப்போ அண்ணன் மாருங்க சரி நிறைய மற்ற சகோதரிகள் சொல்றது, சகோதரர்கள் சொல்லி கொடுத்து தரது எப்படி சொல்லி தராங்கன்னா, இதை வந்து 4ஆ டிவைட் பண்ணி சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபுல் ஹைட்டு 3ஆ டிவைட் பண்ண சொல்றாங்க. இங்கேருந்து இது ஃபுல் ஹைட், இதுக்கு கீழேன்னு சொல்லாமல் இப்படியே இங்கேருந்து ஷோல்டர்ல இருந்து ஃபுல் ஹைட்டு அப்படி 4ஆ டிவைட் 3ஆ டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா, இந்த ஹைட்டு 3ஆ டிவைட் பண்ணால் 33, 33 3ஆ டிவைட் பண்ணால் 11. ஓகேவா? 11. இப்போ பாருங்க 11 எங்கே மேலே பாருங்க, எனக்கு இதில் வந்து 12 வந்திருக்கு பாருங்க. 9 ப்ளஸ் இப்படி திருப்பும் பொழுது 12. ஏன்னா நான் கீழே வந்து 3 இன்ச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? அதெல்லாம் எப்படி வச்சேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ 11 வருது, 1 இன்ச்சு மேலே ஏறுது. இந்த 1 இன்ச்சு மேலே ஏறிச்சுன்னா இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போய் சீட்டே ஆகாது. இந்த சீட் இதில் ப்ளவுஸ் போய் இதில் உட்காராது, மேலே ஏறி இருக்கும், ஜஸ்ட்டு கீழே இறங்கிடும். அப்புறம் பிடிச்சி என்ன ஆகும்னா, அந்த இந்த கட்டிங்கை இறக்கணுன்றதுக்காக இப்படி போட்டு இறங்குனா இந்த சோடு வந்து முன்னாடி இறங்க ஆரம்பிச்சிடும்.
இந்த சோல்டர் வந்து சரியா நிக்காம முன்னாடி இழுத்துட்டு வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த அவங்க வந்து இப்போ இன்னர் யூஸ் பண்ணாமலாம் போட்டாங்கன்னா கன்ஃபார்மா அந்த மாதிரி இன்னர் யூஸ் பண்ணாதவங்க பெரியவங்க கொஞ்சம் பெரியவங்க அவங்களாம் அப்படி போடும்பொழுது இந்த கட்டைக்கு பிடிச்சி அப்படி கீழே இறக்கி அதை ஜஸ்ட் கீழே போய் இங்க ஹைட் பத்தாம இங்க இறங்கி முன்னாடி இறங்குற பிரச்சனைலாம் வந்துடும். அப்போ அது சரியா உட்காராது. அப்படியே சரி இங்க போட்டு உட்கார வச்சு அவங்க பண்ணாலும் இது செஸ்ட்டுக்கு மேல போய் உட்காரும். இந்த சீட் வந்து இது கட்டிங் போய் செஸ்ட்டுக்கு மேல உட்காரும். எதனாலனா 1 இன்ச்சு நமக்கு இங்க கம்மியாகிறதுனால. ஓகேவா? அப்ப இவங்களுக்கு எவ்வளவு தேவை, இந்த மிடில் செஸ்டோட ரவுண்டை வச்சு இந்த உயரத்தை கணக்கு எடுக்க கூடாது. ஓகேவா? இந்த உயரத்தை கணக்கு எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கணும்னா நமக்கு இன்னும் 2 ஃபார்முலா இருக்கு, அதையும் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ளவுஸோட உயரம் வருது. இப்போ இவங்களுக்கு 13 இன்ச்சு உயரம். ஓகேவா? இவங்களுக்கு 13 இன்ச்சு உயரத்துக்காரங்களுக்கு இந்த ஹைட் வந்து 1 இன்ச்சு தேவைப்படுது. இதே வந்து 14 இன்ச்சு ப்ளவுஸ் வரும், 14.5 இன்ச்சு ப்ளவுஸ் வரும், 15 ப்ளவுஸ் வரும். அப்போ அவங்களுக்கும் நீங்க இந்த மிடில் செஸ்டோட ரவுண்ட்ல நீங்க ஃபார்முலா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது போய் உட்காராது சீட்டு. ஓகே, சீட்டே ஆகாது. அது அவங்களுக்கு வந்து பத்தாது. அப்ப இந்த கம்ப்ளைண்ட்டுகள்லாம் வரும். கப் ஷேப் செட்டே ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, நான் சொல்ற ஃபார்முலாவை நீங்க பண்ணுங்க. முதல்ல உயரத்துல முதல்ல எடுப்போம், உயரம் பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டுக்கும் இந்த லோயர் செஸ்ட்டுக்கும் அண்டர் பஸ்ட் மேல் இந்த நடுப்பாடி இருக்கு இல்லையா, நடுப்பாடிக்கும் கீழ்பாடி இந்த யோக் ஜாயின் பண்ண இடத்த கீழ்பாடின்னு சொல்லுவோம். நம்ம யோக் அட்டாச் ஆகிற இருக்கு இல்லையா, அதுதான் கீழ்பாடி ரவுண்டு. அப்ப இது வந்து நடுப்பாடி ரவுண்டு. அதாவது ஆங்கிலத்தில் நம்ம மிடில் செஸ்ட், லோயர் செஸ்ட், இது வந்து வேஸ்ட். ஓகேவா? இது அப்பர் செஸ்ட், மேல வர்றது அப்பர் செஸ்ட். இந்த 4 அளவு முக்கியமான தேவை. இந்த டாட்டுக்கு வந்து இந்த 2 அளவு தேவை. இந்த ஹைட்டுக்கு நான் இப்ப சொல்ற விஷயம் வந்து இந்த ஹைட்டுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஓகேவா? மீதி எல்லாம் ஒன்னொன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த ஹைட் முக்கியமா வந்து கம்மியாச்சுனாலே நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அப்ப இந்த கூடவும் ஆயிடக்கூடாது, அதிகமாகவும் ஆயிடக்கூடாது. இப்ப நீங்க நான் சொல்ற ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இந்த அண்ணன் பாருங்க மற்ற சகோதரிகள் சொல்லித்தர மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா சில பேருக்கு கூட வந்துடும். கூட வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கெல்லாம் வந்து பொலன்னு அப்படியே லூஸா நிற்கும். இங்க உட்காந்துரும், இந்த இடம் லூஸா இருக்கும், இங்க லூஸா இருக்கும். இந்த சோல்டு கம்ப்ளைண்ட் எப்படி லூஸ் நிற்கும். ஏன்னா இந்த இடம் ஹைட் அதிகமா இருக்கு. இப்ப தேவைக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, தேவைக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஹைட் இருக்கணும். அப்ப நம்மளுடைய ஃபார்முலால செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். ஓகேவா? அப்போ ஒரு அளவு நம்ம எடுக்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம பால்ஸ் எடுக்கிறோம், கை அளவு எடுக்கிறோம், அது மாதிரி இது மேலோட்டமாக எடுக்கக்கூடிய அளவு தான். நீங்க வந்து எந்த மாதிரி ஃப்ரீயா எல்லாரும் முன்னாடியுமே நம்ம கஸ்டமர் அளவு எடுக்க முடியும். வெறும் மேலோட்டமாக எப்படி நம்ம மற்ற பாடி அளவு இதெல்லாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி மேலோட்டமாவே நம்ம இந்த அளவு எடுக்க முடியும். ஓகேவா? இந்த அளவு மட்டும் நீங்க எடுத்துருங்க. இப்படி நீங்க சோல்டர்ல கரெக்டா அப்படி கை வச்சுட்டு இந்த டேப்பை பிடிச்சி இப்படி மடிச்சீங்கன்னா கரெக்டா அதை திரும்பி எங்க திரும்புற இடம் தெரிஞ்சு பாருங்க. ஓகேவா? 9ல இருந்து 9.15 தான் இது. கரெக்டா 9, 8:30க்கு கீழே 9க்கு அப்புறம் அப்படி திரும்ப ஆரம்பிக்குது பாத்தீங்களா? இது திரும்புதுன்னா அப்ப இந்த இடம் தான் நிப்பிள் பாயிண்டோட ஹைட்ன்ற இடம், இந்த வளைகிற இடம் தெரிஞ்சிடும். அப்ப இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஹைட் மட்டும் எழுதிக்கோங்க. துப்பட்டா போடுந்தாலும் சரி, சாரி போடுந்தாலுமே நீங்க எடுக்கலாம், மேல அழகா எடுக்கலாம். எடுத்து அப்படி அமுக்கினீங்கன்னா இந்த இடத்த அப்படி லைட்டா டேப் அப்படி அழுத்துனீங்கன்னா அது மடிகிற இடத்துல வர்றதுதான் அந்த மேடு நம்ம கவனிக்க முடியும். அந்த திரும்ப இடத்த நம்மளால கவனிக்க முடியும். அப்ப அந்த கவனத்தை கவனிச்சு அந்த இடத்துல 9, 8:30, 9:30, 10:30 அப்படி எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வர்ற ஹைட், ஏன்னா இந்த ஹைட் நம்ம சரியா வச்சுட்டு அடுத்து இந்த ஹைட் நம்ம சரியா வைக்கணும். இதுல தப்பு பண்ணிடக்கூடாது. இதுல சில பேர் 2.5 வச்சுக்கோங்க, 3 வச்சுக்கோங்க, இந்த அப்படிலாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க, தோராயமா சொல்லுவாங்க. தோராய கணக்கு எல்லாருக்கும் செட்டே ஆகாது. இதுலதான் நமக்கு கம்ப்ளைண்ட்டுகள் வர்றதுக்கு காரணமே அதனாலதான். ஓகேவா? சரியா ஃபிட் ஆகல, சரியா சீட் ஆகல அப்படி சொல்றது எல்லாமே, கப் ஷேப் சரியில்லை அப்படின்னு சொல்றது எல்லாமே நம்ம தோராய கணக்கு பண்றதுதான். தோராய கணக்கே பண்ணக்கூடாது. நம்ம சரியான ஒரு வழிமுறையில கொண்டு போகணும். அப்புறம் அதை வந்து உங்களுக்கு ஒரு இதாக சொல்லித்தரேன். இப்ப நம்ம இந்த ஹைட் எடுத்துடுறோமா? இப்ப நான் எடுத்ததுல இந்த 9 இன்ச்சு வந்துருச்சு. அதுமே நீங்க எடுக்கும்போது இந்த ஹைட் வச்சிருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த ஹைட் வைக்கிறதுக்கு இந்த டாட்டோட அளவு 3.25, இந்த அகலம் 3.25 எழுதியிருக்கேன். நான் இதுல வந்து 3 இன்ச்சு வந்திருக்கு எனக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வந்து 3 இன்ச்சு. ஓகேவா? 3 இன்ச்சு இந்த ஹைட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது நம்ம எப்படி ஒருத்தருக்கு 3.25 வரும், ஒருத்தருக்கு 2.25 வரும். எப்படி அதை நம்ம கணக்கு எடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வரும் ரெண்டு வழிமுறை இருக்கு. இதுக்கு 2 ஸ்டெப் நம்ம பண்ணணும். நம்ம 2 விஷயத்தை பார்க்கணும். அந்த 2 விஷயத்துல முதல்ல வந்து உயரத்தை பார்க்கணும். உயரம் வந்து 14, இப்படி வந்து 14 காமன், 14 நிறைய பேருக்கு வர்ற அளவு உயரம். 14 வரும் பொழுது 2.5 வைக்கணும். ஃபர்ஸ்ட் 2.5ல கை வச்சுக்கணும். ஓகேவா? 14ல 2.5 இன்ச்சு. இதே 15 பிளஸ் வருது, 13 வருது அப்படின்னா அதுல 4 இன்ச்சு கூட்டணும், குறைக்கணும். இது வந்து 13, அப்ப 2.25 வைக்கணும். 2.5ல இருந்து 4 இன்ச்சு குறைச்சு 2.25 வைக்கணும். இதே 15 இன்ச்சு பிளவுஸா இருந்தா, ஏன்னா 15 வரும், 14 வரும், 15 அப்படி எல்லாமே வரும். அப்போ நமக்கு 15 வரும். எல்லாமே காமனா நமக்கு வந்து ஒரே அளவு தான் வந்துட்டு இருக்கணும். இல்லை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். ஏன்னா ஹைட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஹைட் கூட இருக்கவங்களுக்கு குள்ளமா இருக்கும், எல்லாருக்கும் நம்ம ஒரே கணக்கு வச்சோம்னாலும் செட் ஆகாது. அப்ப அந்த ஹைட்டை வந்து நம்ம கணக்கு எடுத்து இவங்க வந்து ஹைட் இவங்களுக்கு தேவையான ஹைட் தான் வச்சிருக்காங்க. அது ஒரு விஷயம்.
இப்போ வந்து ஹைட்டா இருக்கிறவங்க குள்ளமா கம்மியா உயரம் வைக்கிறாங்களா, குள்ளமா இருக்கிறவங்க இறக்கி கேட்கறாங்களா, அது அடுத்த கட்டம். சரியா? இது ஒரு விஷயம். நம்ம வந்து எப்பவுமே ஹைட்டா இருக்கிறவங்க கம்மியா பிளவுஸ் போடுறதும் இருக்கு, கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கிறவங்க இறக்கி போடுற பிளவுஸும் இருக்கு. அதுக்கு தனி கணக்கு. ஆனா பெரும்பாலானவர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவு தான் இப்ப எடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான அளவு தான் கேட்பாங்க, நம்ம அதை தான் எடுப்போம். அப்ப அவங்களுக்கு தேவையான அளவுல நம்ம முதல்ல பார்ப்போம். அப்ப இவங்களுக்கு தேவையான அளவு, இவங்களோட ஹைட், இந்த பொண்ணோட ஹைட் வந்து 13 இன்ச்சு தான், தேவையான அளவு தான். அது ரொம்ப இறக்கமும் இல்லை கம்மியும் இல்லை, அப்போ கரெக்டான அளவு. அதே மாதிரி ரொம்ப கரெக்டான அளவுல 14 வரும், தேவையான அளவுக்குள்ள 15 வரும். அப்ப நம்ம அது மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணணும் நான் சொல்றேன். 14 வரும்பொழுது 2.5ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 13 வந்ததுன்னா 2.25 வச்சுக்கணும். ஒரு இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதத்தை கூடணும் குறைக்கணும். இதே 15 வரும்போது 2.25. இப்போ இது 13 நான் எப்படி வச்சேன்றதை நான் சொல்லிடுறேன். 13 அப்ப 2.25. 2.25க்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா இது வந்து நடுபாடி, மிடில் செஸ்ட். ஓகேவா? நடுபாடி அளவு இந்த மிடில் செஸ்டோட ரவுண்டு. அதுக்கு கீழே அந்த அண்டர் பெஸ் யோக்கு ஜாயின் பண்றாங்க பாருங்க, அந்த அண்டர் பெஸ்டோட ரவுண்ட் அளவு, அந்த அளவு வந்து 26 பிளஸ் நான் 6 ஆட் பண்ணுவேன். 26 இதுல 33 பிளஸ் 1 ஆட் பண்றோம். அதெல்லாம் என்னதுக்காக ஆட் பண்றோம்? 1 இன்ச் ஆட் பண்ணுமா, 1/2 இன்ச் ஆட் பண்ணுமா, 1.5 இன்ச் ஆட், அதெல்லாம் நிறைய விஷயம் கணக்கு இருக்கு. நம்ம அதெல்லாம் அப்புறம் இப்ப சொல்றேன். இப்ப நம்ம இந்த ஹைட்டோட விஷயத்துக்கு நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இந்த நடுபாடியோட அளவும், நடுபாடியில வந்து 33, கீழ்பாடி அளவு மிடில் செஸ்ட் லோயர் செஸ்ட். ஓகேவா? இந்த ரெண்டு அளவுக்கும் வித்தியாசம் என்னன்னா 6 இன்ச்சு. இந்த ரெண்டாவது ஸ்டெப் இதை பார்க்கணும். இந்த 6 இன்ச்சு இப்ப 26 சரியா? 26ன்னு வைங்களேன். 27, 28, 29, 30, 31, 32, 33, 7 இன்ச்சு. இது 6 இருக்கு. அப்ப 6 இன்ச்சு வித்தியாசம். 27, 26 இருந்ததுன்னா நமக்கு 7 இன்ச்சு வித்தியாசம். இது 6 இருக்கனால 6 இன்ச்சு எடுக்கும் பொழுது உள்ள வித்தியாசம். நம்ம எடுக்கும் பொழுது என்ன வந்ததோ 6 இன்ச்சு வந்திருக்கு. இந்த 6 இன்ச்சு வித்தியாசம்னா 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் இது கூட ஆட் பண்ணணும். இந்த 2.25 இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க கணக்கு எடுத்தோம் பாத்தீங்களா, இதுல இருந்து இந்த 13 இன்ச்சு பிளவுஸுக்கு 2.25 பிளஸ் 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட். 1 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட். 6 இன்ச்சு 6 பாயிண்ட்டுக்கு நம்ம 6 பாயிண்ட் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? நம்ம 6 பாயிண்ட்ன்றது 7 வைக்கலாம். ரவுண்டா வர்றதுக்காக நம்ம ஒரு 1/2 பாயிண்ட இப்படி விட்டுக்கலாம், அப்படி விட்டுக்கலாம். 1/2 பாயிண்ட்ல ஒன்றும் பெருசா இது வராது. அப்போ 3 இன்ச்சு நமக்கு கிடைச்சிருக்கு. 2.25 பிளஸ் 3/4 6 பாயிண்ட் 3/4. ஓகேவா? இப்போ இதே வந்து இவங்களோட பிளவுஸ் உயரம் மட்டும் இவங்க வந்து 14 இன்ச்சு உயரமா இருந்து இதே அளவு வந்திருந்தா 2ல இருந்து 6 இன்ச்சு நம்ம 6 பாயிண்ட் ஆட் பண்ணிருப்போம். இதே 15 இன்ச்சு பிளவுஸா இருந்தா 2.25ல இருந்து 6 பாயிண்ட் ஆட் பண்ணிருப்போம். ஓகேவா? அப்ப அப்படியே கூடுது பாத்தீங்களா? அப்ப நம்ம இதையும் கவனிக்காம நம்ம தோராயமா சும்மா 19 செஞ்சுட்டோம் 2, 2.25 அப்படி வச்சுட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு செட் ஆகாது. இந்த விஷயத்த நீ கவனிங்க. இப்ப நான் அப்படி வச்சதுதான் 2.25 பிளஸ் 6 பாயிண்ட் 3/4 இன்ச்சு. 8 பாயிண்ட்ன்றது 1 இன்ச்சு, 2 பாயிண்ட்ன்றது 1/4 இன்ச்சு. அப்போ 3/4 இன்ச்சு 6 பாயிண்ட் 3 இன்ச்சு வந்திருக்கு. அந்த 3 இன்ச்சு தான் இந்த ஹைட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2.25 பிளஸ் 3. இப்போ இதுலயே வந்து நமக்கு இவ்வளவு வித்தியாசம் கம்மியா இருந்ததுன்னு வைங்களேன், இந்த மிடில் செஸ்ட்டுக்கும் இந்த லோயர் செஸ்ட்டுக்கும் மேல் நடுப்பாடிக்கும் கீழ்பாடிக்குள்ள அளவு கம்மியா, அந்த 6 இன்ச்சு வித்தியாசம் இல்லாம ஒரு 3 இன்ச்சு வித்தியாசம் 3 இன்ச்சு வித்தியாசம் வந்ததுன்னா அப்ப அந்த 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு அப்படிலாம் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த 2.25 கூட, ஓகேவா, இந்த 2.25 கூட 2 பாயிண்ட் 2 இன்ச்சு தான் வித்தியாசம்னா 2 பாயிண்ட் கொடுப்போம். 3 இன்ச்சு வித்தியாசம்னா 3 பாயிண்ட் கொடுப்போம். 4 இன்ச்சு வித்தியாசம் 4 பாயிண்ட் கொடுத்துருப்போம். அப்ப 2.25 இப்படி தான் வந்திருக்கும். ஓகேவா? 3 இன்ச்சு வர மாட்டோம், எல்லாருக்கும் அப்படி வைக்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னாலே, ஏன்னா இதுதான் அந்த ஹைட்டை முடிவு பண்ணுது. இதுதான் அந்த ஹைட்டை முடிவு பண்ணுது. இந்த சுத்தளவு எவ்வளவு ஹைட் தூக்கி இருக்கு, இது எவ்வளவு இறங்கி இருக்கு, இந்த சுத்தளவுல வச்சு நம்ம அந்த ஹைட்டை முடிவு பண்ணி நம்ம இந்த கணக்கு கொண்டு வரோம். இந்த மாதிரி கணக்கு வைக்கும்போது கரெக்டா போய் சீட் ஆகும். ஓகேவா? கரெக்டா போய் சீட் ஆகும். அடுத்து இந்த டாட்டோட கணம், இந்த டாட்டோட கணம், இந்த டாட்டோட கணம்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்தது உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபார்முலால நான் செஞ்சு கொடுத்து தான் எல்லாருமே எங்கிட்ட சூப்பரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இடுப்பு லூஸு, இல்லைன்னா கையில வந்து லூஸு டைட்டு இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ ஃபிட்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. லூஸ் இருக்குன்னே வராது, நம்ம ஃபிட்டாக தான் தைப்போம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க, போதும், அடுத்ததுல எனக்கு சரி பண்ணிடுங்க அப்படி சொல்லுவாங்க. நெக் பேக் நெக் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு இறக்குங்க, இல்லை பேக் நெக் ஒரு 1/2 இன்ச்சு தூக்குங்க. இவ்வளவுதான். 99.99% நம்ம சரியா செஞ்சிடறோம். இந்த ஒரு புள்ளி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அளவு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க, அதையும் நம்ம அடுத்த முறை சரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டா செய்யணும்னா இந்த வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த இதுல என்னென்ன டிப்ஸ்கள் உங்களுக்கு இது மாதிரி என்னென்ன தேவையோ அது கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம தயாரித்த சேனல்ல பயணிக்கலாம். நன்றி.